நமசிவாய. இது பௌர்ணமிக்கானது மட்டும் கிடையாது. இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படிங்கிறதுக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஆர்டர் டெக்னிக் அப்படின்பாங்க. அதாவது பிரபஞ்சத்திற்கு நாம் ஆணையிடக்கூடிய ஒரு விஷயம். பிரபஞ்சத்திற்கு நாம் சில விஷயத்தை ஆர்டர் செய்யறது மூலமாக, ஆணையிடுவதன் மூலமாக பிரபஞ்சத்திலிருந்து, காஸ்மிக் ஃபோர்ஸ்லேருந்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு தேவைகளோ அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மதத்தினரும் செய்யலாம். ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம். பெண்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. பௌர்ணமி நாளில் மட்டும்தான் தொடங்க வேண்டும் என்பது கிடையாது. உங்களுக்கு திங்கட்கிழமைகளில் தொடங்கினாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். புதன்கிழமையில தொடங்கினாலும் நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாட்கள்லாம் என்னால் தொடங்க முடியாது, நான் வந்து ஏதாவது ஒரு நாளில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் தொடங்கலாம். நான் வந்து இந்த ஒரு 3 நாள், அதாவது ஒரு பௌர்ணமி ஆகட்டும், திங்கட்கிழமை ஆகட்டும், புதன்கிழமை ஆகட்டும், அந்த மாதிரியான டைம்ல செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்குண்டான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நான் மணி ஒர்க் ஷாப்ஸ், அதே மாதிரி அக்குல் ரிலேட்டட் ஒர்க் ஷாப்ஸ் நிறைய எடுத்திருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஷாப்ஸ்ல எனக்கு வந்த ஃபீட்பேக் எந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் இருந்தது, இந்த டைம்ல செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா அந்த டைம்ல செய்யும்போது அவர்களுடைய ஃபீட்பேக் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ இப்போ இந்த காஸ்மிக் ஆர்டர் டெக்னிக் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டவர்கள் எல்லாமே ரெகுலராக செய்து வரக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் இது. நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு தேவைக்கு ஏற்பது போல் டிசைன்ஸ் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் செஞ்சிருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு செக்லூடட் பிளேஸ், அதாவது ரொம்ப வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரியான ஒரு இடமாக உங்களுடைய மொபைல் போன்லாம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இந்த நாளிலே நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால், அதாவது பௌர்ணமியிலே தொடங்க வேண்டும் என்று அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நைட் வந்து ஒரு 11:30 12 o'clock வரைக்கும் அதுக்குள்ள நீங்க வந்து செஞ்சிடலாம். தினசரியே செய்யலாம். பாத்தீங்கன்னா இந்த 23 lakhs அப்படின்றது ஒரு கோல் செட் பண்ணிட்டு அந்த 21 days செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம ஒர்க் ஷாப்ல கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பலருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனால இந்த 23 lakhs அப்படின்ற மாதிரியான விஷயத்தையே நான் வந்து மென்ஷன் பண்றேன். நீங்க எதர் இந்த 23 lakhs எடுத்துக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு 2 lakhs போறோம், ஒரு 3 lakhs போறோம், இல்ல எனக்கு வந்து 30 lakhs வேணும், 40 lakhs வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுல வந்து முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு தன்மை என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 23 lakhs எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வந்து 32 lakhs எடுத்தாலும் சரி, அல்லது வந்து 50 lakhs எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த உண்டான ஒரு மனநிலை, அதை வந்து அடைய வேண்டும் என்ற ஒரு தீவிரமான மனநிலை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வீட்லயே வந்து மொபைல் போனை பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு எந்த வேலைக்கும் போகாம வந்து வெட்டியா இருக்கிறவங்க, எந்த ஒரு முனைப்பும் இல்லாதவர்கள், லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு பேர்னிங் டிசைர்னு வாங்கல, அந்த மாதிரி விஷயம் இல்லாதவங்க எல்லாம் இதை வந்து செஞ்சுட்டா உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பான முறையில வராது. இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பிரபஞ்சத்திற்கு விட்டு விடுகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஒரு சப்கான்சியஸ் டெக்னிக்கும் நமக்கு வந்து ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸ் கிட்ட நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு டெக்னிக்கும் சேர்ந்த ஒரு விஷயம் மூலமாக நமக்கு இதற்கு உண்டான, நமக்கு வந்து ஒரு 23 லட்சமா இருந்தாலும் சரி, 53 லட்சமா இருந்தாலும் சரி, அதற்குண்டான பணம் வருவதற்கு உண்டான அனைத்து வித வாய்ப்புகளும் விஷயங்களும் வந்து சேரும். வானத்திலிருந்து கொட்டாது. இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு பேசிக்கா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்றேன். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பெண்கள் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப், நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு செய்யலாமான்னு தாராளமான முறையில செய்யலாம். உங்களோட ஹஸ்பண்டுக்கு செய்யறதா இருந்தா அவருக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் நினைத்து கொண்டு செய்ய வேண்டியது அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்க வந்து இல்ல உங்களுக்கே இது வரணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் வராது? எனக்கு இப்ப சமீபத்தில் என்னை மீட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க. அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஃபாரின்ல இருந்தபோது அவங்க ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்ணேன், ஒரு 1 lakh வர வேண்டி வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன். எனக்கு எந்த சோர்ஸஸும் கிடையாது, பட் எனக்கு வந்து மல்டிபிள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ இல்லை மற்ற விஷயங்கள்ல இருந்தோ எனக்கு வந்து ஒரு 1 lakh வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். அதுக்கப்புறம் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணேன். அப்பெல்லாம் 40,000 50,000 தான் வந்தது. நான் ஏதாவது தப்பு பண்றேனா அப்படின்னு கேட்கறதுக்காகவே கன்சல்டேஷன் வந்திருந்தாங்க. ஸோ அதாவது எதற்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், யாராக இருந்தாலுமே நம்ம வந்து நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்தை செய்து வந்தால் அதற்குண்டான சோர்சஸ், அவங்களுக்கு ஒரு சோர்சஸ் நீங்க உருவாக்கிக்கணும். இல்ல நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க கூடாது இல்லையா? சும்மா நம்ம ஏதாவது ஒரு விதமான ஒரு சோர்சஸ், நமக்கு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம காலையிலே நம்ம நிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்க்கு தான், வேற எதுவும் கிடையாது. எந்த ஒரு டாமினேஷனுக்காகவும் கிடையாது. ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்காக நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யலாம். அந்த மாதிரி சோர்சஸ் உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து தனியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தினசரி இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னால் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நிறைய பேர் வந்து 2 விஷயங்கள் கேட்கிறார்கள். இந்த மாதிரி எவ்வளவு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுடைய டைம் பொறுத்தது. உங்களால வந்து இதுக்கு வந்து ஃபுல் இன்டென்சிட்டியோட நீங்க வந்து எவ்வளவு டைம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்க வந்து விதவிதமாக நீங்கள் செய்து வராமலியா இருந்தால், நான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து மல்டிபிளா ஒரு 5 6 செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். அதுக்கு மேல நமக்கு வந்து பெருசா நமக்கு அதுக்குண்டான எனர்ஜியை வந்து நம்ம வந்து டிவேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸும் ஒரு 5 6 வந்து நம்ம வந்து வெவ்வேறு விஷயங்களுக்காக சொல்லி வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் தினசரி தூங்குவதற்கு முன்னால் ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா ஒரு நோட் ஒன்று அல்லது ஏதாவது ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து எழுதுறதுக்கு தயாராக வச்சுக்கோங்க.
ஒரு கிரீன் பென். இது வந்து முதல் நாள் மட்டும்தான், ஒவ்வொரு நாள் நீங்க இதை எடுத்து வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே நாள்ல ஒரு பேப்பர்ல ஒன்று எழுத வேண்டியது, அதை எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க அப்படியே பார்த்து நீங்க படிக்கிறது. அது முதல் நாள் நீங்க படிச்சிட்டீங்கனாலே அது உங்களுக்கு மனனமாகி விட்டது என்றால் நீங்கள் தினசரி அதை அப்படியே சொல்லி வரலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதை நீங்க வந்து நம்ம டெய்லி அந்த பேப்பர் வச்சுட்டு படிக்கணும் அப்படின்றது கிடையாது. நான் அகைன் சொல்றேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே இது உங்களுக்கு பலன் தரும். அப்படியே நீங்க போயிட்டு நேரம் படுத்து தூங்குற மாதிரி இருக்கணும். திரும்ப எடுத்து செல்போனை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எனர்ஜி பிளாக்கேஜஸ் வரும். அதே போல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடைபெறுவதற்கு டிலே ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். திரும்ப நீங்க வந்து நெக்ஸ்ட் டே ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணணும், அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சும்மா ப்ரௌசிங் பண்றது, ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் தவிர்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நீங்க இதை மத்தியானம் செய்யறதா இருந்தாலும் இதை செஞ்சு முடிச்சுட்டு நான் நேராக போய் தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் தாராளமான முறையில் செய்யலாம். 1 hour நான் தூங்குவேன் மத்தியானம், அதுக்கு முன்னால செய்யலாமானா கண்டிப்பான முறையில செய்யலாம். நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். காலையில அதிகாலையில நீங்க தூங்குறவங்களா இருந்தா கூட இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். நைட்லாம் ஒர்க் பண்ணிட்டு அதிகாலையில தான் நான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட அந்த ஒரு விஷயத்தை செய்யலாம்னு வச்சுக்கோங்க. இது முடிந்தவுடன் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து தினசரி நீங்கள் வேற வேற நாளில் செய்யாமல் இருந்தாலும் செய்யலாம்னு வச்சுக்கோங்க. நிலவை தரிசனம் செய்து விட்டு வருவது, பௌர்ணமி அன்று கண்டிப்பாக சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுங்கள். 3 முறை பாலில் வந்து ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக என்ற அர்க்கியம் கொடுங்க. இதை தினசரியே செய்யலாம். உங்களுக்கு மன ரீதியாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடெல்லாம் இந்த விஷயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். எந்த ஒரு விஷயம் நினைக்கிறோமோ அந்த மனதில் நினைக்கக்கூடிய விஷயம் தீர்க்கமாகவும் அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையிலும் நிறைவேறுவதற்கு சந்திரனுடைய அருள் கண்டிப்பான முறையிலே தேவை. ஸோ அது சந்திரனை வந்து பார்த்து கொண்டே ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் 3 முறை அர்க்கியம் பாலில் விடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். வீட்டில் வந்து இதுக்கு முன்னாலே உங்களுடைய பாடியை நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வெளியிலலாம் ஒர்க் பண்ணிட்டு ஏதாவது வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கைகள் கால்களை கழுவிக்கொள்வது, அது குளித்து விடுவது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மாடத்துல வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பது, நீங்கள் வந்து வேற திருமணம் இருந்தாலும் ஏதாவது கேண்டில் ஏற்றி வைக்கிறதோ அல்லது வந்து ஒரு துவா பண்றதோ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து விட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு இறை சக்தியை வேண்டிக் கொண்டு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அது மாதிரியான விஷயமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலாவை தரிசித்து விட்டு சந்திரனை தரிசித்து விட்டு திரும்ப நீங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். தினசரியே நம்ம வந்து விளக்கேற்றி வச்சுட்டு தான் செய்யணுமான அவசியம் கிடையாது. ஆனா சந்திரனை ஒரு 10 நிமிடமாவது தினசரி பார்க்கறதுங்கிறது நல்லது. சந்திரனை எனக்கு என் வீட்டில் வந்து சந்திரன் தெரியும், நான் இருக்கிற இடத்துல எனக்கு சந்திரன் தெரியறது இல்லை தினசரி அப்படின்னு சொல்லவர்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நீங்க வெட்ட வெளியை பார்த்து வருது, ஆகாசத்தை பார்த்து வருது, அதாவது ஆகாச தத்துவத்தை பார்த்து வருவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரும். இது இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயமா செஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து ப்ரீ ரிக்வசைட் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து திரும்பவும் சொல்றேன், பெண்கள் எந்த நேரத்திலுமே செய்யலாம். நான் பிரெக்னெண்டா இருந்தா செய்யலாமா, நான் வந்து இப்படி இருந்தா செய்யலாமா, அப்படி இருந்தா செய்யலாமான்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து தவறுங்கள். ஸோ அப்போ இந்த நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக முடிவு செய்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆரம்பிக்கிறது பணத்தில் ஆரம்பிங்க. இது வந்து பணத்திற்கான ஒரு விஷயமாக நம்ம வந்து இதை எடுத்துக்கொள்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையா வேணா இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வீடு தேவையா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு செல்போன் தான் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். என்னவா வாட் எவர் இட் இஸ், 23 lakhs எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் அகைன் சொல்றேன் 3 lakhs எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எவ்வளவு அமௌண்ட், அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஏன் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நம்ம யார்ட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பா இந்த ஒரு அமௌண்ட் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி, எனக்கு இந்த மந்த் அல்லது வந்து இன்னொரு 20 daysக்குள்ள எனக்கு இந்த அமௌண்ட் எனக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்க பிளான் பண்றீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன அமௌண்டா இருந்தாலும் சரி, நான் சொல்ற அமௌண்டோட அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. நான் 23 lakhs அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் சொல்ல போறேன். நீங்க ரீப்ளேஸ் பண்றது அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது எதற்கு தேவை, அது அந்த தீர்க்கமாக அந்த ஒரு விஷயத்தை வந்து தினசரியே நீங்கள் உட்காரும் போது நமக்கு இந்த விஷயம் இந்த டைம்குள்ள நமக்கு வந்தாக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தீர்க்கமாக நீங்கள் வந்து நினைத்துக் கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் பாடி எல்லாம் ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு 7 முறை டீப் பிரீத் பண்றீங்க. நம்ம வந்து ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளிவிடுவது அப்படின்றது. ஈவன் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மவுத்ல எக்ஸேல் பண்ணா கூட அந்த 7 times மட்டும் மவுத்ல வந்து நம்ம வந்து எக்ஸேல் பண்ணாலும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓவரால் ஒரு ரிஜுவனேஷன்ங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர்ல வந்து ஆல்ரெடி நீங்க இந்த ஒரு விஷயத்தை எழுதிட வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு வந்து எழுதினதை பார்த்து படிக்கிறதுக்கு நான் வந்து பர்டிகுலரா ஒரு வேர்ட் காயின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு வந்து அற்புதமாக ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கும். அது ஆங்கிலத்திலும் சொல்றேன், தமிழும் சொல்றேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத பார்த்துருங்க. நீங்க இப்ப நான் சொல்ல போற ஒரு வார்த்தையை தான் நீங்கள் எழுத வேண்டியது. உங்களுக்கு திரையிலும் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறேன். இப்ப ஆங்கிலத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயமா எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டியர் காஸ்மிக் ஃபோர்ஸ், thank you for connecting with me. Dear cosmic force, thank you for connecting with me. இந்த விஷயம் எழுதுறதுக்காக சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு ஹேண்ட் கெஸ்டர் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கட்டும்.
இது தினசரி அந்த ஹேண்ட் கெஸ்டர் பண்ணணும். ஸோ இதை எழுதி ஒரு தடவை வச்சுட்டீங்கன்னா இது உங்களுக்கு மனனம் ஆகிவிட்டது என்றால் நீங்கள் தினசரி இந்த பேப்பர் எல்லாமே படிக்கலாம். டியர் காஸ்மிக் ஃபோர்ஸ், தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் வித் மீ. ஐ hereby ordering you to give me 23 lakhs within 21 days. Remember, this is my lovable order. You have to make it happen fast. Thank you, thank you, thank you. Dear cosmic force, thank you for connecting with me. I hereby ordering you to give me 23 lakhs within 21 days. Remember, this is my lovable order. You have to make it happen fast. Thank you, thank you, thank you. நான் ஏன் இப்படி ஒரு மாடுலேஷன்ல சொல்றேன்னா, நீங்க ரியலி நீங்க வந்து பிரபஞ்சத்துடன் பேசுவது போல் அந்த காஸ்மிக் ஃபோர்ஸோட கனெக்ட் ஆகிட்டு நீங்க வந்து ஒரு கட்டளை இடுவது போல் இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி மாடுலேஷன் நீங்க சொல்லணும் இல்லை. நீங்க ஒரு கட்டளை இடுகிறீர்கள் ஒருவருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். அந்த கட்டளையும் வந்து அன்பான கட்டளையாக இருக்க வேண்டும் வச்சுக்கோங்க. காஸ்மிக் ஃபோர்ஸ் நமக்கு அடிமையோ ஸ்லேவோ கிடையாது. ஸோ அதுதான் இதோட பேரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்மிக் ஆர்டரிங் டெக்னிக் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்றோம். அதுலயும் வந்து லவபிள் ஆர்டர் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றோம். நான் வந்து உங்களுக்கு அன்பாக தான் கேட்கிறேன் அப்படின்னு தமிழ்ல பார்க்கலாம். பிரபஞ்ச சக்தியே, என்னை தேடி வந்ததற்கு நன்றி. 21 நாட்களுக்குள் எனக்கு 23 லட்சத்தை வழங்க நான் இதன் மூலம் உனக்கு கட்டளையிடுகிறேன். நினைவில் இருக்கட்டும், இது என்னுடைய அன்பான ஆணை. வெகு வேகமாக இதை செய்து முடிப்பது உன் கடமை. நன்றி, நன்றி, நன்றி. பிரபஞ்ச சக்தியே, என்னை தேடி வந்ததற்கு நன்றி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து தேங்க் பண்ணிடுறோம். சரியா? ஸோ 21 நாட்களுக்குள் எனக்கு 23 லட்சங்கள் வழங்க நான் இதன் மூலம் கட்டளையிடுகிறேன். நினைவில் இருக்கட்டும், இது என்னுடைய அன்பான ஆணை. வெகு வேகமாக இதை செய்து முடிப்பது உன் கடமை. நன்றி, நன்றி, நன்றி. ஒரே மாதிரியான வார்த்தையா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்ட் என்னன்னு வச்சுக்கோங்க. ஒரே மாதிரியான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை உங்களுக்கு தகுந்த வார்த்தை மாதிரியே நீங்க கூட காயின் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வந்து அது மாதிரி ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 வரியில நீங்க வந்து இது வச்சுக்கலாம். ஆனா அந்த ஒரு வார்த்தையே தான் நீங்க தொடர்ந்து சொல்ல வேண்டும். மாறி மாறி சொல்லக்கூடாது. இது ஆங்கிலத்திலையும் சொல்லணுமா தமிழ்லையும் சொல்லணுமா அப்படி இல்லை. ஆங்கிலம் யாருக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆங்கிலத்தில் சொல்ல முடியுமோ நீங்க ஆங்கிலத்தில் சொல்லலாம். தமிழ்ல எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா தமிழ்ல சொல்லலாம். இல்ல இதையே நீங்க தெலுங்குல கன்வெர்ட் பண்ணி நீங்க பேசுறீங்கன்னா கூட பேசலாம். இந்த ஒரு விஷயம் மெயினா வந்து எடுத்தோன்னு தேங்க் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு தேங்க் பண்றது, நடுவில் வந்து நம்ம வந்து என்ன வேணுமோ அது ஒரு விஷயத்தை வந்து ஆர்டர் பண்றது, அதையே வந்து ஒரு ரிக்வஸ்ட், ஒரு லவபிள் ரிக்வஸ்ட் அப்படின்றத வந்து நினைவுபடுத்துவது. இதெல்லாம் தான் வந்து இதோட கீ பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெயினா. இந்த ஒரு விஷயத்தை நீங்களே கூட உருவாக்கி கொள்ளலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு தனியான இடத்துல உட்காந்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருக்கணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட பாடியை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னால் நீங்க வந்து இன்டென்ட் செட் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரெத் டோட்டலா 7 முறை வந்து பிரீத் இன் அண்ட் எக்ஸேல் அவுட் அப்படின்ற மாதிரியான விஷயமா, த்ரூ மவுத் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டேன். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, கைகள் இருக்கு இல்லையா, இந்த 2 கைகளையும் இப்படி வைக்கிறீங்க. அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு வந்து ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு. இந்த ஹேண்ட் ரெஸ்ட்ல வைக்காம நான் வந்து கையை கொஞ்சம் தூக்கி வைக்கிறேன். ஹேண்ட் ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, இல்ல ஹேண்ட் ரெஸ்ட் இல்லாத சேர்ல நீங்க உட்கார்ந்தாலும் சரி, கையை வந்து ஓரளவுக்கு தூக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு லெவல்ல தூக்கி வைக்கிறீங்க. இந்த தூக்கி வைக்கும்போது என்ன ஆக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இருக்கல கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். ரொம்ப நெருக்கி உங்களுக்கு கண் வலிக்கிற மாதிரி வேண்டாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமா வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஒரு பிரபஞ்ச சக்திக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்வது போல், இது வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகும். இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகும். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து யுவர் கனெக்டிங் வித் தி காஸ்மிக் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், பிரபஞ்ச சக்தியுடன் நீங்கள் வந்து தொடர்பு கொள்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து அது அப்படியே அந்த கைகளுக்கு, அந்த 2 கைகளை மட்டும் நீங்கள் வந்து கண்களை மூடி கவனித்துக் கொள்ளுங்கள். தானாக அது வந்து மேலே போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நார்மலா போகும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே இது வரல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னா கூட நீங்களே வந்து அப்படியே மெதுவா இதை மேலே கொண்டு போயிட்டு உங்களுடைய அந்த த்ரோட் சக்ரா, இந்த த்ரோட் இருக்கு இல்லையா, த்ரோட் சக்ராக்கு முன்னால இப்படி ஒரு அஞ்சலி முத்ரா, அதாவது வணக்கம், நமஸ்கரிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு தடவை செஞ்சிடுறீங்க. இது ஒரே ஒரு தடவை செஞ்சா போதும். ஆனா ஃபாஸ்டா இப்படி எடுத்து இப்படி பண்ணக்கூடாது.
நீங்க மெதுவா நிதானமா இதுவே இணைவது அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த காஸ்மிக் ஃபோர்ஸோடைய ஃபுல் பிளெஸிங்ஸ் வந்திருக்கு, அது வந்து கூட கனெக்ட் ஆகிறீங்க, ரொம்ப எளிதாக கனெக்ட் ஆகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 1 or 2 days சில பேருக்கு வராமல் இருக்கும். ஆனா இது வந்து எல்லாருக்குமே வரும். இது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து கொடுக்குறோமோ, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும்னு விரும்புகிறோமோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்த்தீங்கன்னா இது அப்படியே மெதுவாக அப்படியே வரும், உங்களுக்கு அப்படியே வந்துடும். வந்த உடனே அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எல்லாமே உணர முடியும். அதை அப்படியே வந்து கைகளால் இப்படி சேர்த்து கொள்ள வேண்டியது. நிதானமாக செஞ்சுட்டு நிதானமாக கை அப்படியே லேசாக அதே மாதிரி பிரித்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த சொன்ன வார்த்தையை 3 முறை சொல்லிடுறீங்களா, ஆங்கிலத்திலோ அல்லது தமிழிலோ. நான் இப்போ இப்படி கை பண்ணது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணேன். எனக்கு இந்த மாதிரிலாம் இப்போ எதுவும் ஆகலை, நான் அதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணல, உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் வந்து கண்டிப்பாக அதுக்கு மாதிரியான ஒரு இடத்துல உட்கார்ந்தால் தானாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றியே நான் ஏற்கனவே ஒரு முறை நான் வந்து வேற ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்டிங் தி ஹேண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம வந்து காஸ்மிக் ஃபோர்ஸ் உணர முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக செய்து விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ண வேண்டாம். இது முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக திரும்ப ஒரு பிரெத்தை வந்து ஒரு 7 முறை விட்டுட்டு திரும்ப வாயால் வந்து எக்ஸேல் பண்ணிடுங்க. இழுத்துட்டு பிரெத்தை பிரீத் இன், தென் எக்ஸேல் அவுட் த்ரூ மவுத். முடிச்சுட்டு நிதானமாக போங்க, மெதுவாக போங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் நடக்காதீங்க. நிதானமாக போயிட்டு படுக்கையில் படுத்துக்கோங்க. வேற எதுவுமே நினைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்களா ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டாம். தானாக வந்து தாட்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. தாட்ஸ் தானா வந்ததுன்னா அது பாட்டுக்கு வரட்டும், நீங்க அப்படியே தூங்கி போயிடலாம். இது செஞ்சு முடிச்சுட்டு போனாலே உங்களுக்கு பயங்கரமான ஒரு தூக்கம் வரும். இந்த கைகளை வந்து அந்த மாதிரியான இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனடியாக கை வந்ததா, அந்த நாள் இரவு எப்படியான ஒரு தூக்கம் உங்களுக்கு இருந்தது, எந்த மாதிரியான விஷயத்தை நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு ஃபீல் பண்ணீங்கிறதெல்லாம் கண்டிப்பான முறையிலே அடுத்த ஒரு பதிவிலே என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம சிவாய.